முதல் முறையா வெளி உலகத்தை பாக்குறீங்க. பசுமையான காடு, அழகான மலைகள், சுத்தமான காத்து. இதுக்கு தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தீங்க. உங்க தாய் உங்க கூட்டத்தை நோக்கி போகுது. உங்க கூட்டம் ஒரு வரி குதிரையை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கு. கூட்டத்துல மொத்தம் 4 பெண் சிங்கங்கள், 1 ஆண் சிங்கம், 2 வளர்ந்த குட்டிகள் இருக்கு. பொதுவா பெண் சிங்கங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. வேட்டைக்கு போய் கூட்டத்துக்கு உணவு கொண்டு வரணும், குட்டிங்களை பாத்துக்கணும், அப்பப்போ தலைவரை கவனிக்கணும். அவருதான் உங்க தலைவர். எப்பவும் வெறப்பா சுத்திட்டு இருப்பாரு. 3 நேரம் சாப்பிடுறது, 5 நேரம் தூங்குறது, எல்லையை சுத்தி ஒண்ணு கடிச்சு வைக்கிறதுன்னு ரொம்பவே பிஸியா இருப்பாரு. அதோட மொத்த கூட்டத்தையும் பாதுகாக்கிறது அவரோட வேலை. கடைசியா வளர்ந்த குட்டிகள். பெருசா ஒண்ணும் வேலை இல்ல. கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்றது, தலைவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது, மிச்சம் மீதி இருக்கிற சாப்பிடுறது. கேவலமா இருக்குல்ல? உங்களுக்கும் நாளைக்கு இதே நிலைமைதான். நீங்க கூட்டத்தோட சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறீங்க. மற்ற குட்டிங்க கூட சேர்ந்து விளையாடுறீங்க, சண்டை போடுறீங்க, கடிச்சு பழகுறீங்க. பட்டாம்பூச்சியை துரத்துறது, ஓநான்களை பிடிச்சு விளையாடுறது, மரக்கட்டைகளுக்காக சண்டை போடுறதுன்னு வாழ்க்கையோட அடிப்படை பாடங்களை விளையாட்டா கத்துக்கிறீங்க.